சொல்ற பேச்சே கேட்க மாட்டாயா, கெட்ட கெட்ட பேச்சா பேசுறாயா, என்னையே அடிக்க வராயா, இப்ப சின்ன வயசுலயே போய் சாராயெல்லாம் குடிக்கிறாயா. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க அவர் ஆண்டவர் பேச்சு கேட்கறீங்களா? நீ கெட்ட பேச்சு பேசாதீங்க, நீ நல்லவளா வாழுங்க. மாறி மாறி திருப்பி திருப்பி நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க, அவர் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். நான் உங்களுக்கு மட்டும் வருத்தம், பையன் பேச்சு கேட்க மாட்டாயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பேச்சு கேட்டா தானே அவங்க பேச்சு கேட்பான். நம்ம பிள்ளைங்க பார்த்துட்டு இருப்பாங்க, ஐயோ நம்ம அப்பா அம்மாவே ஆண்டவர் பேச்சு கீழ்படியாக நடக்கிறாங்க, அப்ப நாம மட்டும் எதுக்குது அப்பா அம்மாவுக்கு கீழ்படிஞ்சு நடக்கிறோம், நாமளும் இஷ்டப்படி நம்ம வாழலாம் ஓடலாம் ஒடியாடலாம் என்று அவங்களும் வாழ்வாங்க. நீங்க அந்த பரமாத்மிதா அவரோட வார்த்தைக்கு கீழ்படும் போது, ஐயோ என் ஆண்டவர் என்னை இப்படி சொல்லியிருக்கிறாரு, நான் உண்மையே என் வாழ்க்கையை மாற்றுவேன், அவர் சொல்றபடி நடப்பேன் என்று நீங்க ஒப்புக்கொள்ளும் போது உங்க பிள்ளைங்க உங்க வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு, ஐயோ எங்க அம்மா அப்பா இப்படி சொல்றாங்க, அவங்களுக்கு இது பிடிக்காது, நான் பரிசுத்தமா வாழணும், உண்மையே என் அப்பா பேச்சு கேட்பேன் என்று அவங்க ஒப்புக்கொண்டு வாழ்வாங்க. ஆண்டவர் பேச்சு கேட்காதபடி உங்க இஷ்டத்தை போல நீங்க வாழ்றீங்க, அதே போலதான் உங்க பிள்ளைங்க உங்க பேச்சு கேட்காதபடி இஷ்டம் போல அலைந்து திரிந்து வாழ்கிறாங்க. நம்ம ஆண்டவர் சொல்ற பேச்சு நாம கேட்க மாட்டோம், அப்படி எப்படி நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சு கேட்பாங்க?